ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஞாயிறு ஆராதனை கலந்து கொள்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக. கர்த்தருடைய மகிமை உங்களோடு இருக்கும். ஆமென். இந்த நாளிலே கூட அநேக பேர் ஆலயத்துக்கு வர முடியாமல் சூழ்நிலைகள் இருக்கலாம். கர்த்தர் அவர்கள் எல்லாம் தொடுமுடியாய் இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை யாவையும் ஆசீர்வதிப்பாராக. ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு கலந்து கொள்ள முடியல வேதனையோடு இருப்பார்கள். ஆனால் கர்த்தர் இந்த ஆன்லைன் மூலியமாக பார்க்க, துதிக்க, ஆராதிக்க தேவன் உதவி செய்வாக. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, திக்கற்ற துணை நீரே, இருளின் வெளிச்சம் நீரே, திக்கற்ற துணை நீரே, இருளின் வெளிச்சம் நீரே. நன்றி நன்றி நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். ஆமென். நாளை கூட பாடி ஆடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கொண்டாட தேவ கிருபையினால் இந்த ஓய்வு நாளிலே கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்த பாக்கியம். ஆமென். நமக்கு கொடுத்த பாக்கியம். ஏனென்றால் அவர் எல்லா நாளும் வேலைக்கு ஓடுறோம், ஒரு நாள் நமக்கு ரெஸ்ட்டு கிடையாது. ஆனால் கர்த்தர் ஓய்வு நாளை கொடுத்து அதை என்னுடைய ஆலயத்துக்கு நீங்கள் வந்து என்னை துதித்து என்னை ஆராதிக்கும் போது உங்களுக்கு சந்தோஷமாய் நான் வைப்பேன் என்று ஆண்டோடைய ஆலோசனை தாங்க. இதெல்லாம் ஆண்டவர் தான் வழி நடத்தினார். ஆமென். இதெல்லாம் நமக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் ஒரு நாளும் குறைவில்லாமல் நடத்துவார். ஆமென். கர்த்தரை தேடி ஒரு நாள் எந்த நாளுமே குறையில்லாமல் ஆண்டவர் நடத்துவார். அது போல தேவ கிருபையினால நீதிமொழிகளிலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம். செவ்வியான கூடாரத்தில் வானவரே, செவ்வியான பாதையில நம்ம நடக்கும்போது கர்த்தர் நடத்துவாராக. கர்த்தருடைய கிருபையினால, தேவ கிருபையினால் அவருடைய கூடாரமாய் நம்ம இருக்கணும். ஆமென். கர்த்தருடைய கிருபை. அவர் நீதிமொழிகள் அநேக காரியத்தை கொண்டு பேசியிருப்பாருங்க. அநேக காரியத்தை கொண்டு வாக்குத்தத்தத்தை கொடுத்து செம்மையானவர்களுடைய கூடாரமே செவிக்கும். ஆமென். செவ்வையானவர் கூடாரமே செவிக்கும். ஆனால் அவர் தான் நம்ம தான் கூடாரம். அவர் தான் நம்மளை வந்து வாசம் செய்வார். நம்மளை கூடாரத்தில் அனுப்பி அவர் நம்மளை வழிநடத்துவார். என் அன்பின் சகோதர சகோதரிகளே, அவர் நம்மளோட ஆலோசனை எனக்கு கூட பாருங்கள். அநேக தேவை இருக்கணும். ஆண்டவரே, நான் வீடு கட்டணும்னா, சபை கட்டணும்னா, ஆண்டவரே கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு சபை கட்டணும்ப்பா, நான் வீடு கட்டணும், எனக்கு வேலை கிடைக்கணும், ஆண்டவரே எனக்கு இது தேவை இருக்குப்பா அப்படின்னு ஆண்டவர் கேட்கும்போது என் பிள்ளைகள் எனக்காக செபிக்கிறார்கள், எனக்காக ஓடுகிறார்கள். அவர்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் என்று ஆண்டவர் நமக்கு தேவைகளை செய்கிற தேவனாக இருக்கிறார். என் அன்பின் சகோதர சகோதரிகளை கர்த்தர் யாவையும் ஆசீர்வதிப்பாராக. ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு வளர்ந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் உடைய வல்லமை இறங்கட்டும். நாம் செபிப்போம். கர்த்தாவே, இந்த நாளிலே கூட ஆண்டவரே அப்பா, அந்த ஞாயிறு ஆராதனையில் அப்பா ஆண்டவரே வர முடியாமல் எவ்வளோ பேர் இருக்கலாம். ஆண்டவரே அவர்கள் எல்லாம் நீ தொடுமுடியாய் ஆண்டவரே அப்பா வந்திருக்கிறோம் தொடுமுடியாய், தேவ கிருபை தாங்க முடியாய், தேவ வல்லமை தாங்க முடியாய் செபிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் அதிசயமா அவர்களை வழிநடத்த தேவ வல்லமையினால் அபிஷேகம் முடியா செபிக்கிறேன். அப்பா தேவரே, நீர் அவர்களோடு இருந்து வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே அவர்கள் போகும்போதும் வரும்போதும் தூதர்கள் பாதுகாத்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே தொடர்ந்து நீர் ஆட்கொண்டு நடத்துங்க. ஆண்டவரே மீதியான நேரத்தை கிருபையினால தாங்கி நடத்துங்க. ஒவ்வொரு தேவைகளோடு சந்தித்து வழி நடத்துங்கப்பா. அவர்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.